நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், உங்க ரேஷன் கார்டுல என் பேர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி, நம்ம எல்லாரும் இததான் சினிமால சொல்லிட்டாரு. புதுசா ஏதாவது சொல்லிருக்கலாமே. என்ன சொல்லலாம்? சித்தப்பா அண்ணன் பொண்ணுன்னு சொல்லலாமா? பாட்டு பாடுறாரு, இங்க பண்ணிட்டாரு, இத்தனை வருஷமா இங்க பண்ணதை திருப்பி பண்றாருன்றப்ப மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? எந்த ஆதங்கம் உங்களை தவிர நான் யார்ட்டையும் பார்க்கல சார். நான் உங்ககிட்ட கேட்கறேன், அதனால என் ஆதங்கம் வெளிப்படுது. மக்களுடைய முன்னிலையில நீங்க போல, அதனால மக்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு தெரியலையா? உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அப்பாவா செயல்படுறாரு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அப்பாவா செயல்படலை. இல்லைங்க, எனக்கு உன் மூஞ்சி பிடிக்கவே இல்லை, என்னை டிக்ளைன் பண்ணிடுங்க, ஓட்டு போடாதீங்க. ஆனால் இல்லைங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு இங்கே எதுவும் நடக்காது. குவியக்கூடிய அந்த கூட்டம் வந்து விஜய் அவர்களுடைய முகத்திற்காக குவியுதா, இல்லை அவருடைய கொள்கைக்காக குவியுதா? விஜய் சார் முகம் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துதுன்னா என்ன ஹெல்மெட் போட்டு சொல்லலாம். வேலை பார்க்குறவனை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே மேடம். ஆட்சியில் வந்து உட்காந்து எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாம இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஒன்றுமே கிழிக்காம நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தாவேக ஆதரவாளர் திரு அனஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாநாட்டு மேடையில் விஜய் அவர்கள் பேசினது வந்து நிறைய பேர் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கட் பண்ணி வைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக கட் பண்ணி போடுறதுன்னு இன்னும் அந்த பாணியிலே இருக்காங்க. அதில் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள். அவர் அங்கிள் தான், சொன்னாலும் அவர் அங்கிள் தான். அதை ஒரு விமர்சனமாக முன் வச்சு என்ன செய்ய போறாரு? ஆக்சுவலி அது விமர்சனம் இல்லை, அது வந்து அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆனதை வந்து எடுத்து காட்டுறாரு, கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. இந்த தமிழகத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து உறவுமுறை வச்சுக்கிறது நமக்கு எல்லாரும், தமிழகம்னு இல்லை இந்தியாவிலே அப்படி தான், எல்லாருமே ஒரு பெரிய தலைவர்களும் ஒரு உறவுமுறை வச்சுக்குவோம். அது வந்து நீங்கள் தந்தை பெரியாரில் ஆரம்பித்து அம்மையார் ஜெயலலிதா அம்மாவானதாக இருக்கட்டும், அன்னியார்லேருந்து அக்கையார்லேருந்து எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க, இருக்குது, நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான். அவர் அப்பான்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அது சக்ஸஸ் ஆகலை. அது பல காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன காரணம் என்னென்னா வந்து, நம்ம வந்து இப்போ அக்கா அம்மான்னு யாரை வேணால் கூப்பிட முடியும், அப்பான்னு அப்படி யாரையும் கூப்பிட முடியாது. அதனால் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சா, இல்லை வந்து அந்த போதுமான டைம் கிடைக்கல. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து 91 காலகட்டத்திலேருந்து அந்த அம்மான்ற போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியும் கொஞ்சமாக அது 2006, 10, 11 தான் அது முழுவீச்சில் அவங்க அம்மா அப்படின்ற ஒரு நிலைப்பாடை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு அது ஒரு டைம் எடுத்துச்சு. டைம்ன்றதை தாண்டி அந்த டைமில் அவங்க பண்ண வேலைகள், அவங்க பண்ண மக்களுக்கான நிலைப்பாடுகள், இதெல்லாம் தான் அதை கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த டைம் இவருக்கு பத்தலை, ஷார்ட் டேர்மில் நடக்குது. அதனால் அது சக்ஸஸ் ஆகுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அது சக்ஸஸ் ஆகிருந்ததுன்னா அவங்க ஒரு எல்லா திட்டத்துலேயும் அப்பான்னு தான் வந்துருந்துருக்கும். அதுக்கும் ஜெயலலிதா அம்மையார் மேற்கோள் காட்டலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மான்னு செட்டில் ஆன பிறகு அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா மினி பஸ்ஸு, அம்மா கிளினிக் அப்படி தான் வந்தது. ஆனால் இது அப்பான்றது பெருசாக ஷோபிக்கலன்றதுனால தான் அவரே வந்து அடுத்தது வந்து உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி முதல்வர், மக்களால் நான், இந்த மாதிரி ஒரு வேறு பேரில் வந்து அந்த புது திட்டங்களோ இல்லை ப்ரொப்பகண்டாவோ வருது. அதுலேயும் தளபதின்ற பேரை வச்சுக்க முடியாத ஒரு பிரச்சனையில் தான் அப்பா ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் செட் ஆகலன்னு அவர் ஃப்ளாட்டாக ஸ்டாலின் அப்படின்னு போயிடுறாரு. அதோட ஒரு நீட்சி தான் வந்து நீங்கள் இப்போ நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கூட நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான், என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு அவர் அதை ரீட்ரேட் பண்ணுறாரு. ஸோ மெசேஜ் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அவங்க ட்ரை பண்ண அந்த அப்பா நரேட்டிவ் சக்ஸஸ் ஆகலை. அப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி அவர் அப்பாலேருந்து அங்கிளுக்கு ப்ரொமோஷன் இல்லை, நான் கூட அப்பாலேருந்து அப்பா அங்கிள் ப்ரொமோஷன் இல்லை, டி ப்ரொமோஷன். உங்களுக்கு அப்பா பெருசா அங்கிள் பெருசா? அப்பா தான் பெருசு. ஸோ அப்படி ஒன்றும் நடக்குது. அப்போ அது வந்து ஒரு ஃப்ளா ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணி தோத்துட்டீங்க. இங்கே நரேஷன் கேம் முக்கியம் இல்லை, அதை தாண்டி மக்களுக்கான செயல்பாடு முக்கியம். அப்படி நீங்கள் எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சாரை நிஜமாவே அவரை நம்பியிருப்பாங்க, எங்கள் அப்பாடா செய்வாரா நல்லதுன்னு. ஆனால் அப்படி சக்ஸஸ் ஆகாத காரணம் அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அப்பாவாக செயல்படுறாரு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அப்பாவாக செயல்படலை. ஒரு பக்கம் விட்டுடுங்க. மாமான்றது என்ன கெட்ட வார்த்தை. விஜய் சார் அவரையே தமிழகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் நான் தம்பி, அண்ணன், அவங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நான் தாய்மாமன், என் வீட்டு குழந்தைங்களோட எல்லாரோட பாதுகாப்பையும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு முதல் விஷயமாகவே அதுதான் வச்சிருக்கிறாங்க அவங்களோட அந்த 6 கோட்பாட்லையுமே, அந்த 6 ரெசல்யூஷன்லையுமே. அப்போ தாய் மாமான்றது தாய்க்கு அடுத்தது, அது ஒரு முக்கியமான உறவு. அந்த உறவை தான் எடுத்துக்கும் போது தன்னை போல் பிறரே நினைக்கிறாரு. தாய் மாமாவோட இங்கிலீஷ் வெர்ஷன் அங்கிள். அதில் என்ன பெருசாக தப்பு? நீங்கள் என்னமோ ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டாருன்னு அங்கிள் தப்புன்னு, அங்கிள் ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னீங்க, ஸ்டாலின் அங்கிளே இல்லை, அங்கிளுக்கு மேலே அப்பா, அப்பாவுக்கு மேலே இப்போ ஒரு தாத்தா. ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் போய் உணவு ஊட்டும் போது நான் யார் அப்படிங்க, ஸ்டாலின் தாத்தான்றது அந்த குழந்தை. இல்லை நான் வெறும் ஸ்டாலின், அவர் அப்பா சொல்கிறார், தாத்தா இல்லை, அவர் தாத்தா. அவர் எவ்வளோ இன்பநிதி அளவுக்கு ஒரு வளர்ந்த பிள்ளைக்கே தாத்தாவாக இருக்கும்போது அது தாத்தான்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது, அதுவும் இழிவு கிடையாது. ஆனால் இங்கே வந்து இது உறவு முறையை பற்றியோ தாழ்வுபடுத்தக்கூடிய விஷயமோ இல்லை. நீங்கள் ஒரு நரேஷன் எடுத்தீங்க, அதில் தோத்துட்டீங்க. தோத்ததுக்கு காரணம்
செயல்பாடு பத்தலைன்றதை அவர் எடுத்துக்காட்டி குத்தி சொல்கிறாரு. அதை கொஞ்சம் ஜனரஜகமாக சொல்கிறாரு. என்னென்னமோ யார் யாரோ எவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறாங்க. திமுக மேடைகளில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா, அதை அந்த இடத்துல ஒரு ஜனரஜகமாக சொல்கிறாரு. இதில் என்னங்க தப்பு? நான் தான் சொன்னது, அரசியல் மேடை. சூப்பர். இந்த மாதிரி தான் அங்கிள்னு சொன்ன வார்த்தை, பாட்டு பாடி மக்களை வந்து உயிரோட வச்சுக்குது. பாட்டு பண்ணா தப்பு. பாட்டு பாடுறது தப்பு கிடையாதே. அது போற போக்குல நீங்க பேசினாலே தப்பு. நீங்க போல வச்சு பேசினா தப்பே கிடையாது. பேச வேண்டியது விஷயத்த கரெக்டான மேடைகள்ல பேசினா அது தப்பே கிடையாது. அதுதான் எல்லாருக்குமே தேவையும் கூட. இந்த பாட்டு பாடினது, எல்லாரும் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து பண்ணாருன்னு தான் நான் சொன்னேன், பண்ணக்கூடாது இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், விஜய் சார் முகத்தை பார்த்தாலே வந்து மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாங்க. அடுத்த வாட்டில் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹெல்மெட் போட்டு வந்து பேச சொல்லலாம். ஏன்னா முகத்தை காட்சி கூட வசீகரப்படுத்துறாரு. அந்த முகத்தை ஏன் வசீகரப்படுத்தணும்? கொள்கை தானே வசீகரப்படுத்தணும். ஹெல்மெட் போட சொல்லலாமா? என்னங்க இது? கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், வாதத்துக்கு பதில் உண்டு, விதண்டாவாதத்துக்கு பிடிவாதத்துக்கு என்ன பதில் சொல்றது? பாட்டு பாடினாரு, இந்த மாதிரி இருக்கு, சாட்டை எடுக்க போறேன், நாட்டை திருத்த போறேன்ற மாதிரியான பாட்டு பாடினாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய சினிமால பாடலா பாடின விஷயங்களை வசனமாவும் பேசினாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், உங்க ரேஷன் கார்டுல என் பேர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி, நம்ம எல்லாரும் இததான் சினிமால சொல்லிட்டாரு. புதுசா ஏதாவது சொல்லிருக்கலாமே. என்ன சொல்லலாம்? சித்தப்பா அண்ணன் பொண்ணுன்னு சொல்லலாமா? இல்ல நாட்டை திருத்த போறேன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. ஏங்க, நாட்டை இங்க இருக்கிற பிரச்சனைகள் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. நீங்க வந்து அதாவது நீங்க வேற ஏதோ கேட்க வரீங்க, ஆனா ஸ்லிப்பாய் இதுக்குள்ளே வந்துடுறீங்க. இல்ல, நான் அப்ப எனக்கு தெளிவா பதில் பல கருத்துக்களை சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கருத்தை இல்லைங்க, எங்க பார்த்தாலுமே இப்போ வந்து நான் அவர் வந்து அண்ணன் சகோதரன்னு பாக்குறேன்னா, ஆன் ரெக்கார்டா ஒரு சகோதரன் தான், இறங்கி கீழே போகும்போது சகோதரன் தான். இங்கே சகோதரன் சொன்னதுனால கீழே போய் ஒரு அக்கான்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை எங்கே பேசினாலும் அதை நீங்கள் வேறு இடத்துல ரீட்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதனால என்ன தப்புன்னு கேட்குறேன். இப்போ அந்த அரசியல் மேடையில் நான் சொல்லிட்டு, இது ஒரு தேர்தல் களம், அவங்க ஒரு போர்க்களமாக கட்டமைக்கிறாங்க. யார் எப்படி போகிறோம், என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை குறித்து விவரிக்க பேசுகிறாங்க. அந்த இடத்துல சில விஷயங்கள் தவிர்க்கலாம். இது பேசினது தப்பு அப்படிலாம் சொன்னால் நான் பதில் சொல்லலாம். அவர் பேசின எல்லாத்துக்கும் தப்பு, எல்லாம் விளக்கம்னா அதில் தப்பு இல்லை. அது அவரோட லீவரேஜ். அவர் விருப்பப்பட்ட மாதிரி அவரோட தம்பி தங்கச்சிக்கிட்ட அவர் பேசுகிறாரு. அதில் எங்கே வந்தது குறைன்னு கேட்குறேன். இப்படி பேசினா எல்லாரும் பேசுறதுல குறை தானே. இப்போ நீங்கள் கலைஞர் வந்து ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொன்னாரோ, இல்லை அதே மாதிரி வேறு ஏதோ எம்ஜிஆர் சார் சொன்னாலோ அது தப்பா இல்லைங்க. அது அவங்க ஸ்டைல். அவங்க பேசுகிறதோ அவங்க சொல்கிறதோ அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அதில் தவறு இல்லை. எது இதில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அது அரியணை ஏறுது, எது மக்களால் கொண்டாடப்படுகிறதோ அது அரியணை ஏறுது. அதுக்கு காலம் பதில் சொல்லும், அதுக்காக காத்துருங்க. பட் எல்லாத்துமே தப்பு வன்மம்னு சொன்னா நான் என்ன மேம் சொல்றேன்? எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லல சார். இது ஒரு சுதந்திர நாடு, பேச்சு சுதந்திரம் எல்லாருக்குமே. அதை அங்கீகரிச்சிங்களே, நன்றி. எல்லாத்தையுமே அங்கீகரிக்கிறோம், சரியான விஷயங்களை அங்கீகரிக்கிறோம். பேச்சு சுதந்திரம் உள்ள நாடு, எல்லாருக்குமே பேசுவதற்கான சரிசமமான வாய்ப்புகள் இருக்கு நான் நம்புறேன். என்னன்னா, இந்த விஷயத்த திரைப்படங்கள்ல பேசிட்டாரு, மாநாட்டுல பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தாரு, எல்லாரும் அரசியலுக்கு வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க, நான் எல்லார் வீட்டுல இருந்தும் வந்திருக்கேன் அப்படின்னாரு. சினிமால பார்க்கும்பொழுது விஜய் எல்லாருமே அவங்களுடைய வீட்டு பையனா நினைச்சது எல்லாமே உண்மைதான். ஓகே, வீட்டு பையன் நாட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பான்னு நினைச்சு ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் டிவி சேனல் ஆன் பண்ணி லைவ் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பாட்டு பாடுறாரு, இங்க பண்ணிட்டாரு, இத்தனை வருஷமா இங்க பண்ணதை திருப்பி பண்றாருன்றப்ப மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா சார்? இந்த ஆதங்கம் உங்களை தவிர நான் யார்ட்டையும் பார்க்கல சார். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அதனால என் ஆதங்கம் வெளிப்படுது. மக்களுடைய முன்னிலையில நீங்க போல, அதனால மக்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு தெரியலையோ நான் வருத்தப்படுறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு இதுக்கான பதில் சொல்லிட்டேன். நீங்க இன்னொரு 3 இன்ஸ்டன்ஸ் வேற ஷார்ட்ஸை கட் பண்ணி அதே கேள்வி வந்தாலும் நான் இதே பதில் தான் சொல்ல போறேன். இங்கே அவர் பேசினது ஒரு அரசியல் மேடை, அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் பேசுகிற ஸ்டைல் அவருக்கானது. அதில் இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்றதுக்காக நம்ம யாரும் சாப்பிடாம இருக்க போகிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் கவினோட மரணமோ அஜித்தோட கொலையோ கோவம் தான். ஆனாலும் அது இருக்கு. அந்த கோவத்துக்கு கேள்விக்கு பதில் பெருசா, தீர்வு பெருசா? இன்னைக்கு பேசுறதுனால அந்த இடத்த ஏற்கனவே வந்து தமிழக அரசியல், உலக அரசியலே அப்படிதாங்க, எந்த இடத்துலையாச்சும் ஒரு விஷயத்தை டீமீன் பண்ண முடியும், அதை எப்படியா டைவர்ட் பண்ண முடியுமானா அதுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அரசியலில். இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வைக்க வேண்டியதில்லை. பல காலமாக நம்ம அரசியல் வரலாறாக தான் சொல்லுது. நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா கூட அப்படி தான் நடக்கும். ஒரு பிரச்சனையை டைல்யூட் பண்ணணும்னா ஈஸியஸ்ட் வே எதுக்குன்னா, அங்கே சம்மந்தம் இல்லாத ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது, ஒரு பிரச்சனையை, ஒரு ரக்கஸை, ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறதா தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் ஒருமித்த இடத்துல வைக்கிறேன். ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு வழி நான் வந்தால் மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்து அதுக்காக உழைச்சி அதை மாற்றி அந்த மாற்றக்கூடிய ஆளுகை இருக்கிற இடத்துக்குள்ளே போயிட்டு அதை பண்ணலைன்னா கேள்வி வேறு, பண்ண மாட்டேன்னு நிலைப்பாடோடு வந்தால் கேள்வி வேறு. இன்றைக்கி அதை பற்றி பேசுறது மட்டும் தான் தீர்வுனா, நீங்கள் கேட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ரெசல்யூஷன் போட்டோம், அது வந்து உங்களுக்கு கட்சியோட லா புக்ஸில் ஏறி கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போகுது. அது ஒரு பக்கம், அது மாறாது, மாற்ற முடியாதுன்றது அது ஒரு ஸ்திரத்தன்மை எனக்கு புரியுது. எனக்கு அதை தாண்டி என் கேள்வி என்னென்னா, இங்கே பேசலையேன்னா அங்கே ஒரு பேச வந்தா
அதன் மூலமாக மக்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, கலவரம் பண்ணுவாங்கன்னா கூட நான் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய எவனோ 2 புல்லுருவிகள் இதில் ஒரு சட்டையை கிளப்பி நான் இது நீ அது, இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரேவா விஜய் சாரோட தம்பி தங்கச்சியா நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற சம்மந்தெல்லாம் 2 பேர், ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய நடந்துச்சு இந்த மாநாட்டிலேயே, எல்லா பிரச்சனைகளும் அங்கே நடக்கும். குடிக்காதீங்கன்னு சொன்னா கூட 2 பேர் குடிப்பான். ஆனா குடிக்கிறவன் நிஜமாவே தாவேக்கா தொண்டன் தானே. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டானா அவங்க கட்சி நிர்வாகி நான் அப்படி சொல்லல, நீங்க பதில் கேட்கவே இல்லை. நீங்க ரொம்ப நான் சொல்றேன் நீங்க வந்து நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க இந்த இடத்துல டைவர்ட் பண்ணி கொண்டு போறீங்க. நான் அந்த பதில் சொல்லி முடிச்சேன். லெட் மீ கம்ப்ளீட். எனக்கு அதுக்கான உரிமை இருக்குன்னு நான் வரேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் நான் இன்னும் சில கேப்ஷன்ஸ் என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு, பட் நான் அந்த இடத்துக்கு இதை கொண்டு போக விரும்பல. அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம்ல, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அந்த மாதிரி இன்னொருத்தன் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ அதே மாதிரி இங்கே 2 புல்லுருவிகள், நான் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரூஃபே கொடுப்பேங்க. அங்கே வேற ஒரு கட்சிக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் மாஸ்க்கும் கண்ணாடியும் தொப்பியும் போட்டுக்கிட்டு வந்து டேப்பில் தண்ணி வர்ற டேப்பில் தண்ணி வரலைன்னு அந்த டேப்பை அழுத்தாமையே வீடியோ எடுத்து அந்த இடத்துல அந்த நிர்வாகிகள் அவரை பார்த்து தண்ணி வருதுன்னு காமிச்சும் அவங்க போன பிறகு திரும்ப அதை ட்ரை பண்ணி இவருன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸை கூப்பிட்டு போலீஸோட துணையோட அவர் அனுப்பிச்சிருங்க, அவருக்கு குந்தகம் விளைவிக்கிறாருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது நேற்று நடந்தது. இப்போ யாருமே உள்ள வரல, யாருமே எதுவும் பண்ணலன்னு சொன்னால், நேற்று ஒரு நியூஸ் பேப்பரில் நான் ஹோல்டிங்ஸில் பார்க்குறேன், ஒரு ஆள் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய ஆள் இந்த மாநாட்டுக்கு குந்தக விளைவிக்க மாநாட்டு பந்தலின் பாம்புகளை தூக்கி போடுறதுக்கு வேலை பார்த்துருக்காரு. நான் சொல்லலை, தாவேக்கா சொல்லலை. ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தரேன், போடுவீங்களா உங்கள் ப்ரோமோவில்? ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்துருக்குது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் மாநாட்டு பந்தலுக்குள் பாம்புகளை விடுறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு. இதெல்லாம் கண்ணை முடிக்குவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதே போல நீங்க பேசக்கூடிய ஒரு சொல் ஏதாவது ஒன்று, இந்த சில பேர் இருப்பாங்க ஃப்ரிஞ்ச் பாலிடிக்ஸ் பேசுறவங்க, ஒருத்தனை மூட்டி விட்டு அது மூலமா ஒருத்தனை சண்டை முட்டி, இந்த அரசியல் நிறைய பேர் பண்ற பிளவுவாத அரசியல். அப்படி ஒன்று அந்த இடத்துல நடக்கணுன்றதே உங்க கேள்வி. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. அதுக்கு பதில் வந்து நான் ஒன்று சொல்ல தான் முடியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இல்லைங்க எனக்கு உன் மூஞ்சி பிடிக்கவே இல்லை, என்னை டிக்ளைன் பண்ணிவிடுங்க, ஓட்டு போடாதீங்க. ஆனால் இல்லைங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு இங்கே எதுவும் நடக்காது. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே சொல்கிறேன், தாவேக்கால எந்த கட்சியிலுமே நீங்கள் ஒரு கற்பனை கண்டுட்டு நீங்கள் முந்தானத்து நைட்டு நீங்கள் ஒரு ஸ்பீச் இமேஜின் பண்ணிவிட்டு அதை விஜய் சார் பேசலன்றதோ உங்களுக்கு கோவமோ ஆதங்கமோ அப்சல்யூட்லி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு பதில் சொல்லணுன்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் நடந்த எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே விளக்குறேன், எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் சொல்கிறேன், விளக்கம் இருக்குங்கன்றேன். அதை ஏற்றுக்கு எனக்கு என்ன நீங்கள் சொன்னாலும் எனக்கு பிடிக்கல, சந்தோஷம், பிடிக்க வேணாம், பிடிக்காட்டி போச்சு. நான் இங்கே என்ன 6 கோடி ஓட்டுமா கேட்டோம், 3 கோடி ஓட்டு போதும் ஜெயிக்கிறதுக்கு. 3 கோடி பேர் ஹாஸ் த எவ்ரி ரைட் டு டிக்ளைன். அவ்வளோதான் ஜனநாயகம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாருக்குமான வேலை நடக்கணும். அதுக்கான ஒரு வழி நான் போயிட்டுருக்கு, நான் நம்புகிறேன். நான் அதை தான் உங்களுக்கு இவ்வளோ 2 பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு தொண்டை வரண்டாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா, வி டோன்ட் ஹேவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்டு. சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயத்தை செஞ்சு காட்டி தான் ப்ரூவ் பண்ண முடியும். அது நடக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூ கேன் வாட்ச் தம் இன் ஆக்ஷன். நீங்கள் இது மாதிரி பெருவாரியான மக்கள் நம்பலைன்னா ஓட்டு வராது. யாருமே வந்து நாங்கள் அடிச்சு பிடிங்கி கட்ட பஞ்சாயத்துலேயே இழுத்து போச்சு வாங்குறதுல ஓட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு இதை நம்ம பேசலாம், இன்னும் தாவேக்காவே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுமோ, இன்னும் கொஞ்சம் யோசிக்கணுமோ. ஏன்னா விஜய் சார் வந்து அவருக்கு ஒரு கரியர் இருக்குது, அட்லீஸ்ட் அதை நம்புறீங்களா? இன்னொரு 10 படம் அவர் நடிப்பாங்க, அதை ஒத்துக்கிறீங்களா? 10 படம் நடிப்பாரா சார்? அவர் வயசுக்கு இன்னொரு 10 படம் நடிக்க முடியும், அவருக்கு கரியர் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ப்ரொடியூசர்லாம் அவர் வச்சு படம் எடுக்க விருப்பப்படுவாங்க. அதை விட்டுட்டு கை காசு கொஞ்சமாச்சும் செலவு பண்ணி ஒரு கிரிட்டிசிசத்துக்கும் வெயிலுக்கும் அவர் ஒரு ராஜா வாழ்க்கைங்க. ஒரு சினிமா ஸ்டார், ஒரு பீக்கில் இருக்க ஸ்டார் எப்படி கொண்டாடுவாங்க, எப்படி பொத்தனா போல கேரவேனில் வச்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி சட்டக்கசங்கிற வேலைக்கு வந்து கிரிட்டிசிசம் வந்து 4 பேர் திட்டுவான், கிரிட்டிசிஸ் பண்ணுவான்ற இடத்த தாண்டி வந்து நிற்கும்போது தோக்கிறது மட்டும் அவரோட வேலை. நம்ம தோக்கிறதுக்காக வரணும் இருக்காது, இல்லை அவருக்கு ஜெயிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வராரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன், தேர் குட் பி சம் ஃப்ளாஸ், லெட் தம் லேர்ன், கிவ் தம் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. வரும்போதே என்னடா 90 மார்க் வாங்கியிருக்கா, மீதி 10 மார்க் இல்லைன்னு பையனை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பாம வளர்ற வேரில் வெந்நீர் ஊற்று, அது இல்லைங்க வாழ்க்கை. வாய்ப்பு கொடுக்கணும், வழி கொடுக்கணும். அவங்க செய்யலை தப்புனா கண்டிப்பாக கேட்பேன். நான் கேட்குறேன்றேன், நீங்கள் வராதிங்க, அன்னைக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கூட பண்ணுங்க, நான் கேட்பேன். இந்த மாதிரி ஆட்சியில் உட்காந்து ஆணவக்குள்ள தொடு சட்டம்லாம் நான் கேட்பேன், போலீஸ் எக்ஸஸ் கேட்பேன், ரெக்கார்ட் பண்ணி வைங்க, சட்ட கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் என்ன த்ரெட்டன் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், என்னைக்காக இருந்தாலும் கேட்பேன், கேட்கணுங்க. இங்கே நம்ம எதுக்கு, நான் வந்து விஜய் சாருக்கு நான் வந்து என்னோட உயிரை எழுதி கொடுத்துட்டு வரல, அவர் கொள்கைக்காக இந்த மனுஷன் ஏதோ ஒன்று மாற்ற ட்ரை பண்ணுறாரு. இங்கே இருக்கிற எவனுக்கும் அந்த நம்பிக்கை, அந்த ஆசையே இல்லை. ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம், நம்பிக்கை கொடுப்போம். உங்ககிட்ட நான் எந்த நம்பிக்கை கேட்டேன்னா அந்த நம்பிக்கை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். தப்பு பண்ணால் நான் கேட்பேன், தப்பு பண்ணாமே நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, தப்பு பண்ணால் நான் இன்னும் நல்லாவே கேட்பேன். உங்களுக்கு இவ்வளோ அடிக்கிறதுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்ல, தப்பு பண்ணால் நான் இன்னும் நல்லாவே கேட்போம். ஆனால் வழியே விடாமல் இன்னும் ஆட்ட ஆரம்பிக்கல, ஸ்கூலுக்குள்ளே போகாத குழந்தைய ஒரு
பிஹெச்டி முடிச்ச ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த பிஹெச்டி பண்ணுறவங்க கூட கம்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம்? அவங்க வரட்டும், அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இருக்கட்டும், கற்றுக்கிட்டோம். இது இன்னைக்கு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை பார்த்தேன் எனக்கு அவருக்கு அனுபவம் இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கற்றுக்கிட்டா தானே அனுபவம் வரும். எப்படிங்க 20 வயசுல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? கற்றுக்கிட்டோம், அவங்க கற்றுக்கிட்டா தான் அனுபவம் வரும். நான் அதான் சொன்னேன், அவங்களோட இந்த புரிதல் போதும், இந்த கொடுக்குற நம்பிக்கை போதுன்னா ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒரு லேக்குனே இருக்குதுன்னா they will learn. people will teach them. அவங்க கற்றுக்கிட்டோம், 26ல் ஜெயிக்கிட்டோம், இல்லை 29ல் போட்டோம், இல்லை 31ல் ஜெயிக்கிட்டோம். அவருக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, இன்னும் 10-15 வருஷம் 20 வருஷம் தாராளமாக அரசியல் பண்ணுவார். அவர் அதையும் தாண்டி நான் இருக்கிற வரைக்கும் இல்லை, இந்த கட்சி 100 ஆண்டுகள் தாண்டி தமிழ்நாட்டுக்காக பயணிக்கணும்னு ஒரு அரசியல் கோட்பாடாக நான் எதிர்பார்க்குறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க கற்றுக்கிட்டோம். லாஸ்ட் எலெக்ஷனில் 26ல் தோத்தா ஒன்றாக போகிறது இல்லை. அப்படி தோக்கவே கூடாதுன்னு நினச்சார்னா he will go for compromise. அவர் ஒரு கூட்டணி போய் எப்படியாவது ஒரு துணை முதல்வர் ஆயிடலாம், இல்லை எப்படியாவது 2 எம்எல்ஏ ஆயிடலாம், அப்படி எதிர்பார்க்கலீங்களேங்க. நான் நம்புறேன் அதில் ஒரு தோல்விக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தானேங்க வருவார். அவர் நான் அவ்வளோ டம் இல்லையே. அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் நம்பி வரும். வரலன்னா பரவாயில்ல, 29 31 நான் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்குது, தெளிவு இருக்குது, அதை நம்பி ஒரு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குறவனை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே மேடம். ஆட்சியில் உட்காந்து எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாமல் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஒன்றுமே கிழிக்காம இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது 4 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த கட்சியில் என்ன கேட்டீங்க? மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கிறவன் எத்தனை வெள்ளத்துக்கு வந்தான், எத்தனை காசு கொடுத்தான்? ஆட்சியில் இருக்கிற கட்சியோட நிர்வாகிகள் எத்தனை வாட்டி கேள்வி கேட்டீங்க? இந்த கேள்விங்களுக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது? அப்படி உங்களுக்கு அந்த கேள்விக்கும் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தைரியசாலி, அப்படியே நேர்மையாளர்னா அதையும் கட் பண்ணி ப்ரோமோவில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அங்கே கேள்வி கிடையாது. அந்த கேள்வி நீங்கள் பாட்காஸ்ட்டாக கூட கேட்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தன் வரான், ட்ரை பண்ணுறான்னும் போது இவ்வளோ கேள்வி கேட்பீங்க. பட் வி ஆர் டெமோக்ராட்டிக், வி ஆர் ஹாப்பி டு ஆன்சர் யூ, வி வில் ஆல்வேஸ் ஆன்சர் யூ. இன்னும் கேளுங்க, சத்தமாக கேளுங்க, தப்பு இருந்தால் திருத்திக்கிறோம். பட் நல்லது செஞ்சால் கொஞ்சம் பாராட்டுங்க, அட்லீஸ்ட் திட்டாதீங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பா. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இது சந்தேகம்னு கூட வச்சுக்கலாம். ஒருவேளை விஜய் அவர்களுக்காக குவியக்கூடிய அந்த கூட்டம் விஜய் அவர்களுடைய முகத்திற்காக குவியுதா, இல்லை அவருடைய கொள்கைக்காக குவியுதா? விஜய் அவர்கள் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் காதுல வாங்கி தான் அந்த கூட்டத்தினுடைய சத்தம் கேட்குதா? முதல்ல சர்க்காஸ்டிக்காக ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, விஜய் சார் முகம் உங்களுக்கு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துதுன்னா என்ன ஹெல்மெட் போட்டுக்க சொல்லலாம். சரி, ஓகே, அவரோட முகத்துக்காக தான் அந்த கூட்டம் வருதுன்னு வச்சுப்போம். அந்த கூட்டத்துக்கு புரிதல் இல்லைன்றதை நீங்கள் பாயிண்ட்டாகவே வச்சுப்போம். என்னுடைய அரசியல் புரிதல்லேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டியது நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் ஹையரார்கி, பொலிட்டிக்கல் பாஸ் எப்படி உருவாவாங்க, அவங்க எப்படி இதை ஜனநாயகத்தை வழிநடத்துவாங்கன்னு சொன்னேன். என்ன தான் நம்ம 6 கோடி பேர் ஓட்டு போட்டாலும் 110 கோடி பேர் ஓட்டு போட்டாலும் அந்த ரூல் மேக்கர் ஒருத்தர் தான், ஒரு பிரதமர் ஒரு முதல்வர் தான். அந்த தெளிவு விஜய் சாருக்கு இருந்தால் போதும். விஜய் சாரால் உருவாக்கப்படக்கூடிய அந்த கட்சி கட்டமைப்பு, அந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அந்த புரிதல் இருக்கலாம். இல்லாத சில பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். எல்லாரையும் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. 2 பேர் கற்றுக்குவாங்க, பொறுமையாக கற்றுப்பாங்கன்னா எல்லாரும் அரவணைச்சு ஒன்றா போகிறதா ஒரு குடும்பம், ஒரு பயணம். இது நடக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான 1.5 கோடி தொண்டருக்கும் பிரியாம்பிள்லேருந்து டிபிஎஸ்பியிலேருந்து ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 73 74 எப்படி உள்ளாட்சித்துறை வந்ததுன்ற வரைக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க வேறு எதுலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அவன் சமைக்கிறவன் நமக்கு சமைக்க தெரியாது, அவன் அதை பண்ணட்டும். ஆனால் அவனுக்கு ஒரு நல்வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது முதல்வரோட வேலை, ஒரு தலைவரோட வேலை, அது அவர் பண்ணட்டும். ஆனால் இங்கே அடிநாதம் என்னென்னா, நீங்கள் புரிதல் இல்லை, அறிவு இல்லைன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். ஆகச்சிறந்த அறிவாளிக்கும் இங்கே ஒரு ஓட்டு தான். அந்த மக்களுடைய மண்டையை மட்டும் பார்க்குறீங்க, மனசையும் பாருங்கள். அந்த மனசு தான் இங்கே தலைவனை தேர்ந்தெடுக்கும், அந்த மனசு தான் இங்கே தலைவனை தேடும், அந்த மனசு தான் வாய்ப்பை கொடுக்கும். இவ்வளோ கேள்வி கேட்காது, அந்த மனசை நம்பும், கொடுக்கும். அப்படி கொடுத்து ஏமாறவும் செய்யும். ஆனால் நம்மளை அந்த மாதிரி நம்பிக்கை தான் நல்ல தலைவர்களும் உருவாக்கியிருக்கு. அந்த நம்பிக்கை தான் எம்ஜிஆரையும் உருவாக்குச்சு, காமராஜரையும் உருவாக்குச்சு. அந்த நம்பிக்கை துரோகம் தான் வேற சில தலைவர்களையும் உருவாக்குச்சு. அதனால அந்த நம்பிக்கை மனசுல இருந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, அந்த வாக்கை செலுத்துவாங்கிறது உங்களுக்கு புரியும். அதுலேயும் ஒரு பத்தாக்குறை இருக்குன்னா இவங்க கற்றுக்கிட்டு இன்னும் வளரட்டும், எதிரிகளையும் சம்மதிக்க வச்சு தன் பக்கம் ஈர்க்கட்டும், கொள்கைகள் வழி நடத்தட்டும். ஆனால் கொள்கைகளை தாண்டி மக்கள் நலனே சிறந்தது, மக்கள் நலனே இங்கே பிரதானமானது. அதற்கான ஆட்சியை ஒரு தலைவன் எல்லாத்தையும் வச்சுக்கணும். மனசுல இருந்தா ஒரு குழந்தைக்கு பசிக்கும், அதனால அது ஸ்கூலுக்கு போவாதுன்னு காமராஜருக்கு இங்கே புரியல, இங்கே புரிஞ்சு. அந்த குழந்தை சாப்பிட்டாலும் பத்தலை, அதுக்கு புரோட்டீன் வேணும்னு எம்ஜிஆருக்கு இங்கே புரிஞ்சு, இங்கே புரியல. அவங்க யாரும் பிஹெச்டி இல்லை. ஸோ தலைவனுக்கு புரிதலை தாண்டி, தலைவனை பற்றின மக்களுக்கு புரிதலை தாண்டி இது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட். அந்த கனெக்ட் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்றது வெயிட் பண்ணி எலெக்ஷனில் பார்ப்போம். அப்படி வந்த பிறகும் கேள்வி கேட்போம், விடாமல் தொடர்ந்து கேள்வி கேட்போம். அவர் 10 நல்லது செய்கிறாரா, அதை எப்படி 11 ஆக்கலாம், எப்படி 12 ஆக்கலாம் ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு சிறந்த இடத்த, எல்லாருக்குமான சிறந்த ஆட்சியை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். ஆனால் வழியே விடாமல் திமுகவுக்கு மட்டும் கொடுத்து திரும்ப திமுக வர்றதுக்கு மட்டும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் கேட்பேன், நான் எல்லாரையும் கேட்பேன், பாகுபாடு இல்லாமல் கேட்பேன், தாவேக்கா பண்ணாலும் கேட்பேன்.
இன்றைக்கி அவங்க நல்லது பண்ணுறாங்கன்றதால நான் கூட நிற்கிறேன். நம்பிக்கை தான் வந்து பல தலைவர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நம்பிக்கையோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த நபர் மக்களை ஏமாத்தாம இருந்தா ஒரு நெறியாளரா, ஒரு தனிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய ஒரு மனிதரா எனக்கு ரொம்ப சந்தோஷம். 26 தேர்தலுக்கு நடுவில் நம்ம இன்னும் நிறைய வாட்டி பேசுவோம்னு நினைக்கிறேன். உங்கள் மனசில் அதுக்குள்ளே நம்பிக்கை ஏற்படுத்த நானும் ட்ரை பண்ணுறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார்